வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கிட்ட எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாரு நம்ம விஜய். அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டதாகவும், நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த மாதிரி இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து வந்து உங்களை வந்து பொண்ணு கேட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிட்டேயும் உங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னால் குழந்தையோட மனசு எந்த அளவுக்கு வந்து வேதனைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு தான் குழந்தைகிட்ட இதை பற்றி நாங்கள் சொல்லவும் இல்லை. அவரோட அம்மா ஃபோட்டோ நாங்கள் இதுவரையும் அவகிட்ட காட்டினதும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டுருக்காங்க காவேரி கிட்ட. இதை கேட்டதுக்கப்புறமா குழந்தை மேலே பரிதாபர காவேரி அங்கேருந்து வந்து பேசிட்டு கிளம்புறாங்க. அவரோட இந்த பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறதுனால விஜய் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லடி, அப்படியே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனதும் வந்து அம்மா தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, தூங்குறது பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு இருந்த நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாரதம்மா எடுத்தாங்க இல்லையா, விஜய் காவேரி கூடவே குழந்தையும் சேர்த்து. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம விஜய். அதுக்கப்புறமா காவேரி இப்போ தூங்கிட்டு இருப்பாளா, மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு நினச்ச விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து வாய்ஸ் நோட் வந்து கொடுக்குறாங்க. வாய்ஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா, சாரி மிஸ், இந்த டைமில் உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்கு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதேதோ நடந்து போச்சு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாமலே வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை வந்து தப்பாக நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய மாதிரி என்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாகவே வந்து பேசலாம். மேலே உள்ள கோவத்தில் அம்மு மேலேயும் வந்து கோவத்தை காட்டிடாதீங்க ப்ளீஸ் மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரிக்கு வாய்ஸ் நோட் வந்து கொடுக்குறாங்க. இந்த டைமில் யார் மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து வாய்ஸ் நோட்டை வந்து எடுத்து படிக்கிறாங்க. பக்கம் நம்ம சாரதாம்மா இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. யாருக்கிட்ட இந்த டைமில் வந்து காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா விஜய் தம்பி தான் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, காவேரி கோவப்படாமல் நிதானமாக வந்து பார்த்துட்ருக்காளே, ஸோ அதனால் கோவம் வந்து போயிட்டுருக்குமோ அப்படின்ற வந்து எண்ணமும் வந்து நம்ம சாரதாம்மா மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சாரதாம்மா வந்து நினைக்கிறாங்க. நாள் தூங்கி இருந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் வந்து ஜாலியாக கிளம்பி போகிறாங்க ஸ்கூலுக்கு. சரி பார்த்தா சாரதாம்மா, என்னடி நேற்று வரைக்கும் ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி இருந்தால் இப்போ என்ன வந்து சாதாரணமாக மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்காக எப்போவுமே கோவமாக இருந்துகிட்ருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்புறாங்க. நீ ஒன்றும் சொல்லலடி, நேற்று வரலும் ரொம்ப கடுன்னு இருந்தே, திடீர்னு வந்து சந்தோஷமாக இருக்கே, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேட்க, இப்போ என்ன கோவப்படணுன்றியா இல்லை சந்தோஷமாக இருக்கணுன்றியா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, இல்லை நீ இப்படியே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்க, விஜய் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து காவேரியும் வந்து வராங்க. பார்த்தா விஜய், என்ன மிஸ், நேற்று அனுப்புன மெசேஜை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்கள் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன தப்பு நடக்க போகுது, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க. டைம் ஆகுது, கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கூப்பிட, சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பக்கம் சாரதாம்மா என்ன பண்ணுறாங்க, கங்கா யமுனா இவங்க 2 பேருக்குமே வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்கிறாங்க. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி சந்தோஷமாக தாண்டி இருக்கா, அதுக்குள்ளே வந்து மாறிட்டா அப்படின்ற மாதிரி. என்னம்மா சொல்கிற, நேற்று தான் ரொம்ப கோவமாக இருந்தான்னு சொல்லிட்டு சொன்னால் இப்போ இன்னும் நார்மல் ஆகிட்டான்னு சொல்கிறேன். ஆமாண்டி, விஜய் தம்பி மெசேஜ் பண்ணியிருந்தார் போல இருக்குது. அதை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவளே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏதோ சமாதானப்படுத்தியிருக்கார் போல இருக்கு. ஆனால் என்ன சொன்னாருன்னு தெரியல. காலையில் வந்து அவளோட கோவம் தணிஞ்சு நார்மலான மாதிரி இருந்தது. அதான் சொன்னேன்லம்மா, மாமா கண்டிப்பாக வந்து காவேரி அக்காவோட மனசை வந்து மாற்றிடுவாருன்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரமே காவேரி அக்காவே வந்து என்னை விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல போகிறாளா இல்லையா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாரதாம்மாவுக்கு சந்தோஷம் தாள முடியல. என்னடி சொல்கிறா, அப்படியே சொல்லுவா. ஆமாம்மா, கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது மட்டும் நடந்துடுச்சுன்னா இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லடி. எனக்கு அம்மாவை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது. 5 வருஷமாக அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தை இல்லையா, இப்போ அம்மா பாசத்துக்காக ரொம்பவே ஏங்கி போய் நிற்கிறா. இப்போவும் வந்து காவேரி புரிஞ்சிக்காமல் இருக்கா பற்றி, அதுதான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி அவளோட நிலமையிலேருந்து யோசிச்சு பாருமா. அவள் பழைய காவேரி இருந்தால் பரவாயில்ல. இப்போ அவளோட நிலமையிலேருந்து என்ன நினைப்பா, அம்மா நமக்கு 2ஆம் தரமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறாங்களே அப்படின்ற கவலை தானே அவளுக்கு அதிகமாக இருக்கும். அவளும் வந்து கரெக்டாக தானே சொல்லிகிட்ருக்கா. நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசி திரும்பவும் வந்து காவேரி அக்கா மனசை வந்து மாற்றிடாதம்மா. மாமா பார்த்துப்பாரு இந்த விஷயத்த, நீ ஃப்ரீயாக விட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாண்டி, இந்த விஷயத்தை பற்றி நான் இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவளே புரிஞ்சுக்கிட்டு தம்பியோட வாழ ஆரம்பிக்கணும், அதுதாண்டி என்னோட ஆசையோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாரதாம்மா. இப்படி அடிக்கடி பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபோனில் பேசுறது, நேரில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ நம்ம காவேரியோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றின தப்பான அபிப்பிராயம் எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காதலாக வந்து மாற ஆரம்பிக்குது.
விஜய் மேல காதல் வர தருணத்துல காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வருதா? இதுக்கப்புறமா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது? இதுக்கப்புறம் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து எப்படி சந்தோஷமா வாழப் போறாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.